குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9th எக்ஸ்பெரிமெண்ட் சிம்பிள் பெண்டுலம் பார்க்க போறோம். இந்த சிம்பிள் பெண்டுலத்தை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் த பிளேஸ் யூசிங் எ சிம்பிள் பெண்டுலம். சரிங்களா? ஒரு இடத்துல எர்த்தோட ஒரு பர்டிகுலர் இடத்துல ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு என்னென்ன அப்பேரட்டஸ் தேவைப்படுது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு உள்ள எக்ஸ்பெரிமெண்ட் போகும்போது சொல்றேன். ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி G ஈக்குவல் டு 4π² L/t². சரிங்களா? மீட்டர் செகண்ட் பவர் -2ங்கிறது அதோட யூனிட். எல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுதான் சிம்பிள் பெண்டுலம். இந்த சிம்பிள் பெண்டுலத்துல லென்த், அதாவது இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஊசல் குண்டோட இந்த பாபோட சென்டர் வரைக்கும் இருக்கிற உள்ள டிஸ்டன்ஸ், இதுதான் வந்து உங்களுக்கு என்னது லென்த் ஆஃப் த பெண்டுலம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன லென்த்ல எடுத்திருக்கு, இங்க என்ன லென்த்ல இருக்கு அப்படின்னா 50 சென்டிமீட்டர்ல இருக்கு. சரிங்களா? 50 சென்டிமீட்டர்ல இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து டீங்கிறது என்ன அப்படின்னா பீரியட் ஆஃப் ஆசிலேஷன். அதாவது இந்த ஊசல் குண்டை வந்து இந்த இடத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி இப்படி போயிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வர்றது 1 ஆசிலேஷன். சரிங்களா? ஸோ அப்போ அந்த ஆசிலேஷனை கால்குலேட் பண்றதுக்காக நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவோம், அதுதான் வந்து டி. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ இந்த டேபிளர் காலம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டைம் ஃபார் 10 ஆசிலேஷன் கண்டுபிடிச்சு அதோட பீரியட் கண்டுபிடிச்சு ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ என்னன்னா லென்த் ஆஃப் த பெண்டுலம் ஆல்ரெடி நம்ம மெஷர் பண்ணிட்டோம். இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கிற லென்த் எவ்வளோ அப்படின்னா 50 சென்டிமீட்டர். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதோட ஆசிலேஷன் கண்டுபிடிக்க போறேன். சரிங்களா? ஸோ 10 ஆசிலேஷனுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறது நான் ஸ்டாப் கிளாக் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறேன். ஸோ ஸ்டாப் கிளாக்ல நான் என்ன பண்றேன்னா இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் என்ன பண்றேன், இந்த ஊசல் குண்ட ஆசிலேஷன் பார்ட்டுக்கு கொண்டு வர்றேன். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ எவ்வளோ வருது அப்படின்னா 14 செகண்ட்ஸ் வருது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன், ட்ரையல் 1ல 14 போட்டேன். சரிங்களா? திரும்ப அதே மாதிரி என்ன பண்றேன், ட்ரையல் 2 வந்து கண்டுபிடிக்க போறேன். ட்ரையல் 2ல எவ்வளவு வருது அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம். ட்ரையல் 2வையும் கண்டுபிடிச்சு இது ரெண்டையும் ஆட் பண்ணி ட்ரையல் 1 ட்ரையல் 2 ரெண்டையுமே ஆட் பண்ணி அதுக்கு மீன் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ட்ரையல் 2 நான் என்ன பண்ண போறேன், ஸ்டார்ட் பண்ண போறேன். பாத்துக்கோங்க, இங்க இருந்து ஆரம்பிச்சு இது போயிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வர்றது 1 ஆசிலேஷன். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ எவ்வளோ வருது அப்படின்னா 13 செகண்ட்ஸ் வருது. ஸோ ட்ரையல் 2ல 13. சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து உங்களோட மீன் வேல்யூ. சரிங்களா? சரியா? அதுதான் வந்து உங்களோட மீன் வேல்யூ. ஸோ இப்போ இது ரெண்டையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணா 13.5 வரும். சரிங்களா? ஸோ 13 பாயிண்ட். அடுத்தது பீரியட் டி. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போறேன், இது வந்து 10 ஆசிலேஷனுக்கு உண்டான டைம். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு ஆசிலேஷனுக்கு என்ன டைம் வேணும் அப்படின்னா 13.5 டிவைடட் பை 10. சரிங்களா? இந்த 13.5 10ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.35 வரும். சரிங்களா? இந்த 1.35 இதுதான் பீரியட் டி. இதை வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, ஸ்கொயர் பண்ண போறீங்க. ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 1.82 வரும். சரிங்களா? 1.82 வரும். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா L/t². L அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த மீட்டர் 0.50. அடுத்தது t². t²ங்கிறது 1.82. இதை ரெண்டையும் டிவைட் பண்ணீங்க L/t² 0.50 டிவைட் பை 1.82 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 0.27 ஆன்சர் வருது. சரிங்களா? இப்போ இதே மாதிரியே நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 60 சென்டிமீட்டருக்கு கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது 70 சென்டிமீட்டருக்கு கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? அப்ப 60 × 10⁻² மீட்டர், இங்க 70 × 10⁻² மீட்டர். சரிங்களா? இதை வந்து 0.60 எழுதிக்கிறோம், இதை வந்து 0.70 எழுதிக்கிறோம். இதுதான் வந்து நமக்கு மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண வேல்யூ. சரிங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா 60 சென்டிமீட்டர் 70 சென்டிமீட்டருக்கு எவ்வளோ ஆசிலேஷன் வருதுங்கிறது எல்லாமே நான் இங்கே போட்டுட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையல் 1ல வந்து 60 சென்டிமீட்டருக்கு எவ்வளோ வருதுன்னா 16, ட்ரையல் 2ல 15 வருது. இது ரெண்டையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணா 15.5 வருது. பாத்துக்கோங்க, 16 + 15 எவ்வளோ வருதுன்னா 31 டிவைடட் பை 2 எவ்வளோ வருதுன்னா 15.5 வருது. சரிங்களா? இது வந்து 10 ஆசிலேஷனுக்கு உண்டான டைம். இதுவே வந்து நம்மளுக்கு ஒரு ஆசிலேஷனுக்கு எவ்வளோ டைம் வருது அப்படின்னா டிவைடட் பை 10. ஸோ 1.55. சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்றோம். ஸோ 1.55 ஸ்கொயர் என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 2.40. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம், L/t² கண்டுபிடிக்கிறோம். L எவ்வளோ அப்படின்னா 0.60,
டி ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னா உங்களுக்கு 2.40. அப்போ 0.60 டிவைடட் பை 2.40. என்ன ஆன்சர் வருது? 0.25. சரிங்களா? இதே மெத்தட்ல 0.70, அதாவது 70 சென்டிமீட்டருக்கு எவ்வளோன்னு பார்த்து நான் எழுதியிருக்கேன். இதே மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், L/2 70 சென்டிமீட்டருக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ட்ரையல் 1 ட்ரையல் 2 கண்டுபிடிச்சோம், அதோட மீன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பீரியட் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த பீரியடை வந்து ஸ்கொயர் பண்ணா 2.72, அதுக்கப்புறம் அதோட L/T ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 3 வேல்யூஸோட நம்ம மீன் கண்டுபிடிக்க போறோம். மீன் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும், எவ்வளோ வேல்யூஸ் இருக்கோ அதை அப்படியே டிவைட் பண்ணுவோம். ஸோ 0.27 பிளஸ் 0.25 பிளஸ் 0.26, சரிங்களா, டிவைடட் பை 3. உங்களுக்கு என்ன வருதுன்னா 0.26 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் நம்மளுக்கு வருது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஆசலரேஷன் டியூ டு கிராவிட்டி இது கண்டுபிடிக்க போறோம். இப்போ நம்ம ஒரு வேல்யூ, இப்போ இந்த 3 வேல்யூஸ்மே நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம வந்து 4π ஸ்கொயர் போட்டு இந்த L/T ஸ்கொயரோட மீன் வேல்யூவை நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்க சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ல எவ்வளவு வேல்யூ வருதுன்னு பார்க்க போறோம். இப்போ 4 இன்டூ பையோட வேல்யூ 3.14 உங்களுக்கே தெரியும். இன்னொரு தடவை ஸ்கொயருங்கிறதுனால 3.14. L/T ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோன்னா 0.26. இப்போ நம்ம இதெல்லாம் என்ன பண்ண போறோம்னா மல்டிப்ளை பண்ண போறோம். 0.26. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 4 இன்டூ 3.14 இன்டூ 3.14 இன்டூ 0.26. இப்போ எவ்வளோ வருது நம்மளுக்கு? 10.25 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ இது வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா கண்டுபிடிச்ச நம்மளோட ஆசலரேஷன் டியூ டு கிராவிட்டி G வேல்யூ. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிராஃப் மூலமா என்ன பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம். கிராஃப் மூலமா கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு எவ்வளவு வருது அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், கிராஃப்ல வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அதாவது இந்த L அதாவது லென்த் எடுத்துக்கிறோம். நம்ம சென்டிமீட்டர்ல எடுத்துக்கிறதுனால 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100 வரைக்கும் எடுத்துக்கிறோம். நம்ம வந்து 50, 60, 70 தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், 3 லென்த் தான் நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்ல வந்து இந்த டி ஸ்கொயரோட வேல்யூ இப்போ 1.82, 2.40, 2.72 இருக்கு. நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னா 0.2, 0.4 நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் 0.2, 0.4, 0.6 அப்படின்னு போட்டு 3 வரைக்கும் போட்டிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், பாயிண்ட்ஸ் நோட் பண்ண போறோம். ஸோ இந்த 50க்கு நேரா எவ்வளோ இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு 1.8 இருக்கு, 1.82 இருக்கு. ஸோ 50க்கு நேரம் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த 1.8 அப்படிங்கிற இடத்துல இங்கே பாயிண்ட்டை நோட் பண்ணிட்டேன். அதே மாதிரி 0.60ங்கிற இடத்துல 2.4 இருக்கு. ஸோ 60க்கு நேரம் நான் 2.4 நோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 0.70க்கு நேரம் 2.72 இருக்கு. ஸோ 2.6க்கும் 2.8க்கும் நடுவில் நான் என்ன பண்ணிட்டேன், 70க்கு நேரம் நோட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கிராஃப் டிரா பண்ண போறேன். இப்போ இந்த கிராஃப் டிரா பண்ணும்போது உங்களுக்கு என்ன வேல்யூஸ் வருதோ அதுதான் நான் இப்போ என்ன பண்ண போறேன் உங்களுக்கு காமிக்க போறேன். இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரும். இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்லோப் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்தையும் நான் என்ன பண்ண போறேன், மீட் பண்ண வைக்க போறேன். மீட் பண்ண வச்சுட்டேன். சரிங்களா? இப்போ மீட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னா இந்த இடத்துல இப்போ இது ஒரு இது வந்து எவ்வளவு 10 சென்டிமீட்டர். அப்போ இது 10, 20 வருது. ஸோ இங்கே 20, இங்கே வந்து எவ்வளோ எடுத்திருக்கோம் 0.2, 0.4, 0.6, 0.8, 0.9 வருது. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதுக்கு கால்குலேஷன் கண்டுபிடிக்க போறேன். நம்மளோட கால்குலேஷன் பிரகாரம் அக்கார்டிங் டு கிராஃப் L/T ஸ்கொயர். L எவ்வளவு இங்க நம்ம 20. அப்போ நம்ம இங்க வந்து மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணிருக்கனால 0.20 கொடுக்குறோம். டிவைடட் பை டி ஸ்கொயர் எவ்வளவு 0.9. சரிங்களா? இப்போ 0.20 டிவைடட் பை 0.9 எவ்வளவு வருதுன்னா 0.22. இதுதான் வந்து L/T ஸ்கொயரோட வேல்யூ அக்கார்டிங் டு கிராஃப். சரிங்களா? 0.22 மீட்டர் செகண்ட் பவர் -2. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், கிராஃப் மூலமா எவ்வளவு வேல்யூ வருதுங்கிறது L/T ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். அதை வந்து கிராஃப் மூலமா, அதாவது பை கிராஃப் ஆசலரேஷன் டியூ டு கிராவிட்டி எவ்வளவு வருதுன்னு பார்க்க போறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், 4 இன்டூ பையோட வேல்யூ 3.14. ஸோ பை ஸ்கொயர். ஸோ 3.14 இன்டூ 3.14 L/T ஸ்கொயர் கிராஃப் மூலமா நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு 0.22. ஸோ 0.22 போட்டுக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போறோம். 4 இன்டூ 3.14 இன்டூ 3.14 இன்டூ 0.22. இப்போ நம்மளுக்கு இங்கே எவ்வளோ வருது 8.676.
மீட்டர் செகண்ட் பவர் -2. இது வந்து கிராஃப் மூலமா நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ, இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு அக்கார்டிங் டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.8 வரணும், நம்மளுக்கு 10.2 வந்திருக்கு. பரவாயில்ல. இதுவும் நம்மளுக்கு 8.7 கிட்டத்தட்ட 9 வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுமே கிட்டத்தட்ட 0.1 தான் டிஃபரன்ஸ் வருது. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இங்க எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ அப்போ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி பை எக்ஸ்பெரிமெண்ட்ல உங்களுக்கு எவ்வளவு வருது, 10.25. அதே மாதிரி பை கிராஃப்ல எவ்வளவு வருது, 8.767. சரிங்களா? மீட்டர் செகண்ட் பவர் -2. இதை வந்து இங்க எடுத்து நீங்க எழுதிடணும். எழுதிட்டா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ரிசல்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டினுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, ஆன்சர் பண்ண போறீங்க. ஸோ வாட் இஸ் பீரியட் அப்படின்னா, டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒன் ஆசிலேஷன். ஒரு ஆசிலேஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதுதான் என்னது, பீரியட். வாட் இஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் மேட் பை த பார்ட்டிகிள் இன் 1 செகண்ட், அதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி. ரேடியஸ் ஆஃப் த பாப், அதாவது இந்த பாபோட ரேடியஸ். சரிங்களா? இதை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்க்ரூ காஜ் யூஸ் பண்ணி தான் மெஷர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் the value of acceleration due to gravity g is 9.8 meter per second square. So the relation between acceleration and velocity equal to v by t. Acceleration equal to velocity with time taken. அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா acceleration சொல்லுவோம். இதுதான் வந்து accelerationக்கும் velocityக்கு உள்ள ரிலேஷன். ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க இந்த வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு பாருங்க. அதுலயும் மீறி ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கன்சர்ன் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் கிட்ட நீங்க உங்களோட டவுட்டை கேட்டு தெரிஞ்சுக்குங்கப்பா. ஓகேங்களா? சோ இதை அப்படியே காப்பி பண்ணி அப்சர்வேஷன் நீங்க என்ன பண்ணிருங்க, சப்மிட் பண்ணிருங்க. தேங்க்யூப்பா.